ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று நம்ம வீட்டோட லன்ச் மெனு தாங்க. வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சமைக்காமல் இருக்க முடியுங்களா? சம்மர் ஹாலிடேஸ், பசங்களும் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணணுமே தவிர சமைக்காமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேற்று நான் என்னோடய லன்ச்சை கொஞ்சம் பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணியிருந்தேங்க. ஒரே ஒரு டிஷ் மட்டும் தான் செஞ்சுருந்தேன். அதையே நைட்டு டின்னருக்கும் சேர்த்த மாதிரி செஞ்சுருந்தேன். மதியம் லஞ்சுக்காக பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். தேங்காய் சாதம் பார்த்திங்கன்னா நான் சாதம் வடித்து கிளறி இருந்தேன். கடுகு கடலை பருப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்க்குறேங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 முந்திரியை உடச்சி சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் சாதம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாணி கிரேவி செஞ்சுருந்தேங்க. இந்த பட்டாணி கிரேவி பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நைட்டு சப்பாத்தி, தோசைக்கு, இட்லிக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சேர்த்த மாதிரி செஞ்சுருந்தேன். ஒரு 200 கிராம் பட்டாணி எடுத்துருக்குறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 2 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். அடுத்து அரை மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேங்க. ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். 4 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி இதுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. சின்ன தக்காளி ஒன்றே எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கிரேவிக்கே பேஸுங்கிறதுனால நமக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி எடுக்கலாங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டாணி சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ இந்த பட்டாணியும் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும். இந்த தேங்காய் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி கிரேவி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துடுச்சிங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகுங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. நம்ம வீட்டோட லன்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்ச தேங்காய் சாதம். அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி கிரேவி. இந்த ரைஸோட இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த காம்போ. அடுத்து கூடவே பார்த்திங்கன்னா தாளித்த தயிர் சாதம், ஆனியன் ரிங் வத்தல், கொஞ்சமாக ஊறுகாய் வச்சாச்சுங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு லன்ச் காம்போ.
நைட்டு டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி கூட இந்த பச்சை பட்டாணி கிரேவி ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. சப்பாத்தின்னு இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட இந்த கிரேவி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்டியான ஈஸியான இந்த லஞ்ச் காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.